ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. முக்கியமாக இது மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மெயினாக டீட்டெயில் பார்த்துடலாம். இன்ஜினியரிங் சிவில் மேனேஜருக்கு பார்த்தோன்னா 145 வரையும் கொடுக்குறாங்க. அதிலே யூஆருக்கு எவ்வளவு, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளோன்றதை டீட்டெயில்டாக கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸுக்கு 34, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 5, ஆர்கிடெக்சருக்கு 4, லாவுக்கு 2 கொடுத்துருக்காங்க, ஃபயர் சர்வீஸ்க்கு 14, ஆப்ரேஷன்ஸ்க்கு 28, கமர்ஷியலுக்கு 9, கார்ப்பரேட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு 1, கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு 2. இது எல்லாம் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கான வேக்கன்சிஸு. இதுவே ஜூனியர் லெவல், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃபினான்ஸில் 36, லாவில் 6, ஆப்ரேஷன்ஸில் 79, சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபியில் 8. இது எல்லாமே வேக்கன்சிஸோட டீட்டெயிலு. ஆனால் அப்ளிகேஷன் டேட் என்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8/8/2026, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 7 வரையும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி பேக்கேஜ் பொறுத்தளவு மேனேஜருக்கு 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஷர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மெயினாக அதர்வைஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் மேனேஜர் லெவல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சிவிலுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரைவேட்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிலேட்டடானது, இப்போ சிவில் இன்ஜினியராக சிவில் இன்ஜினியருக்கு ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் பார்த்துருக்கணும். இதுவே இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ்னால் அது சம்மந்தமான 3 இயர்ஸ். எல்லாமே மோஸ்ட்லி 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ்லேயும் 3 இயர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டில் நீங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனு, டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸு, நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவு அது ரிலேட்டடாக எந்த ஒர்க்னாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆர்கிடெக்சருக்கும் அதே மாதிரி தான், லாக்கும் அதே மாதிரி தான், ஃபயர் சர்வீஸ்க்கும் சேம் 3 இயர்ஸ் தான். மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு எல்லாமே 3 இயர்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா 8/8 தான் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகுது, விண்டோவும் அப்போ தான் ஓப்பன் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஏஜ் பொறுத்தளவு மேனேஜருக்கு 32 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். SC/STயாக இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுவே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் ஃப்ரெஷர் லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வரையும் தான் ஏஜ் லிமிட் இருக்குது. ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு சேம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், SC/STயாக இருந்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதில் டிசபிலிட்டி பர்சனும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் வரையும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே சேம் தான். நம்ம அந்த சேலரி பேக்கேஜ் எல்லாமே பார்த்தாச்சு. கீழே வந்துட்டோம் அப்படின்னா ஹவு டு அப்ளைன்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில் போடுறேன். அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். எக்ஸாமோட லாங்குவேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ யூடியூப் சேனல்ஸ்லேயே பார்த்தோன்னா ஏஐக்கு தனியாக சிலபஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வரையும் இருக்கும். லேட் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான டீட்டெயில்ஸு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸு, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். Thank you very much.